story in my life. May he increase and I decrease. Well, my name is Uma. அவரோ பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்ற தாழ்மையுடனும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படியும் இச்சாட்சியை பகிர்கிறேன். நான் சென்னையில் ஒரு மிகவும் ஆச்சாரமான இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவள். 4 மகள்களில் நான் கடைசி பெண். அந்த நாட்களில் நான் மிகுந்த பக்தி கொண்டவளாக இருந்தேன். நெற்றியில் குங்குமம், விபூதி இல்லாமல் என்னை யாரும் பார்க்க முடியாது. தினமும் கோவிலுக்கு செல்வது, சடங்குகளை செய்வது என மிகவும் தீவிரமான இந்துவாக வளர்ந்தேன். ஒரு உயர் சாதி என்ற பெருமை எனக்குள் இருந்தாலும் என் இதயத்தில் உண்மையான சமாதானம் இருக்கவில்லை. ஒரு பரிசுத்தமான தேடலில் நான் இருந்தேன். ஆனால் அந்த பரிசுத்தம் எங்கே கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. I was from a very upper caste and I was so proud, but I never had the peace in my heart. I was searching for holiness to the holy God, but I never found that. And the best part of it is 1985 ஆண்டு நான் ஒரு கிறிஸ்துவ கான்வென்ட் பள்ளியில் படித்தேன். நான் 1ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஒரு அமைப்பினர் எங்கள் பள்ளிக்கு வந்து சிறிய கைக்கடக்கமான புதிய ஏற்பாட்டு வேதாகமங்களை வழங்கினார்கள். அந்த சிறிய புத்தகம் என் கைகளுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்ததால் அதை எப்போதும் என் சீருடை பையிலேயே வைத்திருப்பேன். அதன் அர்த்தம் புரியாமலேயே சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் ஒரு இலக்கியம் போல வாசிக்க தொடங்கினேன். Just simply started reading the Psalms and the Proverbs, not knowing the exact meaning of it, but I simply used to read it. நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு முகாமிற்கு வெறும் பொழுதுபோக்கிற்காக சென்றேன். அங்கே ஒரு சகோதரி ஏசாயா 44ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். மனிதன் ஒரு மரத்தை வெட்டுகிறான். அதில் ஒரு பகுதியை அடுப்பு எரிப்பதற்கும் மறுபகுதியை ஒரு சிலையாக செய்து அதை தெய்வம் என்றும் வணங்குகிறான். படைத்தவரை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட பொருளை வணங்குவது புத்தியுள்ள காரியமா என்று அவர் கேட்டார். From Isaiah chapter 44, that we cut wood from a tree and one part of the wood we make an idol and we worship it, and the other part of the wood we are actually using it as firewood for cooking. அந்த கேள்வி என் இதயத்தை தைத்தது. அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. அடுத்த நாள் அந்த சகோதரியுடன் வாதிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வேதாகமத்தை திறந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. 3 உண்மைகளை நான் உணர்ந்தேன். எங்கும் நிறைந்திருக்கும் தேவனை ஒரு சிலைக்குள் அடைக்க முடியாது. வேதாகமத்தின் தேவன் என்னோடு தனிப்பட்ட உறவு கொள்ள விரும்பும் ஒரு தந்தை. என் பாவங்களை சுத்திகரிக்க நான் பலிகளோ சடங்குகளோ செய்ய வேண்டியதில்லை. அவர் எனக்காக தம்மையே சிலுவையில் பலியாக கொடுத்து விட்டார். அன்று இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என் பெயர் உமா என்பதிலிருந்து எஸ்தர் என்று மாறியது. The Holy Spirit just transformed me. விசுவாசத்திற்கு வந்த பின் வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை. வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. என் வேதாகமங்கள் எரியப்பட்டன. கழிவறைதான் எனக்கு ஜெப அறையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு இருந்த திக்குவாய் குறையை நீக்கி என்னை ஒரு விரிவுரையாளராக மாற்றினார். 2000 பேருக்கு முன்னால் பேசும் தைரியத்தை தந்தார். பின்னர் என்னைப் போலவே விசுவாசத்திற்கு வந்த ஒரு நல்ல கணவரை தந்து இன்று 2 பிள்ளைகளுடன் அமெரிக்காவில் மிஷனரியாக பணியாற்றும் பாக்கியத்தை தந்துள்ளார். நான் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு வரும்போது என் பெற்றோரின் அறையில் ஒரு சிறிய வேதாகமத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துவிட்டு வந்தேன். அவர்கள் கிறிஸ்துவத்தை எதிர்த்ததால் என்னால் நேரடியாக பேச முடியவில்லை. 2019 சாட்சி சொன்னபோது கூட என் பெற்றோர் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் 2021ஆம் ஆண்டு பெருந்தொற்று காலத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. 77 வயதான என் தந்தை தனிமையில் இருந்தபோது நான் மறைத்து வைத்த அந்த சிறிய வேதாகமத்தை கண்டெடுத்தார். செய்தித்தாள் வாசிக்க கூட கண்ணாடி தேவைப்படும் அவருக்கு அந்த சிறிய எழுத்துக்களை வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். அவர் அதை வாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். இன்று அவர் 80 வயதிலும் வேதாகமத்தை வாசித்து எனக்கு வசனங்களை அனுப்பி வருகிறார். ஆரம்பத்தில் எதிர்த்த என் தாயும் பெருந்தொற்று காலத்தில் சங்கீதம் 91 மூலம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். இன்று என் முழு குடும்பமும் கர்த்தரை சேவிக்கிறது. நானும் என் வீட்டாரோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி கர்த்தர் என் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எந்த மனிதனும் இன்னொருவரை மதமாற்றம் செய்ய முடியாது. தேவனுடைய உயிருள்ள வார்த்தையாலேயே மனித உள்ளங்களை மாற்ற முடியும். என் வாழ்வில் ஒரு சிறிய வேதாகமத்தின் மூலம் கிரியை செய்த தேவன் இன்று என் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைக்கையில் என் இதயம் நன்றியால் நிறைகிறது. என் முழு குடும்பமும் கர்த்தரை சேவிக்கிறது. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். Amen. Only His word can do it, not me. Praise God. May He increase and I decrease. As for me and my household, we will worship the Lord. Amen. Thank you.